இந்த நாளிலே பதுவை பதியரான புனித அந்தோனியார் இருக்கின்றது என்னும் 2 ஆண்டுகள் 31 வந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கை முடிந்து விடுகின்றது. இந்த 2 ஆண்டுகள் மட்டுமே பதுவையிலே அவர் தங்கியிருந்தார். 15 ஆண்டுகள் லிஸ்பனிலே தங்கியிருந்தார். 9 ஆண்டுகள் கோயம்புராவிலே படித்தார். நவசன்னியாசியாக பல இடங்களிலே பணிபுரிந்தார் தன்னுடைய வாழ்க்கையிலே. ஆனால் 2 ஆண்டுகள், கடைசி 2 ஆண்டுகள் அவர் எந்த இடத்தில் பணியாற்றினாரோ அந்த இடத்தின் பெயராலே தான் அவர் அழைக்கப்படுகின்றார், பதுவை பதியர் என்று. இதை பார்ப்பதற்கு முன்னால் 2வது உலக யுத்தம் நடந்து கொண்டிருந்த பொழுது இந்த உலகத்தை எல்லாம் கலக்கி கொண்டிருந்தது ஒரு பெயர். வரலாறு படித்தவர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஜெர்மனுடைய சர்வ அதிகாரி ஹிட்லர். ஜெர்மன் நாட்டிலே முதல் உலக போரிலே ஜெர்மனியை அவமானப்படுத்தியது அமெரிக்கா, பிரான்ஸ், ரஷ்யா, இங்கிலாந்து என்று சேர்ந்து கொண்ட நேச நாடுகள் ஜெர்மனியை பழிக்கு பழி வாங்கியது. இதை மாற்றி காட்ட வேண்டும், பழிக்கு பழி வாங்கியே ஆக வேண்டும் என்று 2வது உலக யுத்தத்திலே புகுந்தான் ஜெர்மனியின் சர்வாதிகாரி ஹிட்லர். தனக்கென்று ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டான். நேச நாடுகளை எதிர்த்து நின்றான். ஹிட்லருக்கு முன்னால் நேச நாடுகள் நிற்க முடியவில்லை. ஏனென்றால் ஹிட்லருடைய பெயர் அப்படிப்பட்டது. ஹிட்லர் என்கின்ற பெயரை கேட்டாலே உலக நாடுகள் எல்லாம் அஞ்சி நடுநடுங்கிக் கொண்டிருந்த காலம் அது. அழுகின்ற பிள்ளை அவனுடைய பெயரை கேட்டவுடனே அழுகை நிறுத்திய காலம் அது. பேசிக் கொண்டிருந்தவன் நிறுத்திய காலம் அது. ஹிட்லர் என்கின்ற பேச்சை கேட்டவுடனே உயிர் மூச்சே நின்றுவிடும் போல் ஆகியிருந்த காலம் ஹிட்லருடைய காலம். 2வது உலக யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலம். அந்த நேரத்தில் ஹிட்லர் யூதர்களை எப்படியெல்லாம் வதைத்தான் என்று வரலாறு சொல்லுகிறது. தன்னுடைய நாசிக் என்கின்ற படையை கொண்டு யூதர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கினான். போரிலே மட்டுமல்ல அவர்களை கொண்டது. சாதாரணமாக வீடுகளிலே புகுந்து உயிரோடு உயிராக ஆண்களையும் பெண்களையும் இழுத்து வந்தார்கள். ஆயிரக்கணக்கிலே இழுத்து வந்து பற்பல வகைகளிலே அவர்களை சிகிச்சை செய்தார்கள். சிலரை உயிரோடு உயிராக மண்ணுக்குள்ளே புதைத்தான். 100 பேர் மட்டுமே இருக்க வேண்டிய இடத்திலே 10,000 பேரை கொண்டு அடைத்தான். ஆக்சிஜன் போதாமல் நெருக்குண்டு நெரிசலிலே செத்தார்கள். இன்னும் ஒரு காரியத்தை அவன் செய்தான். விஷ வாயுக்குள் அடங்கிய அறைக்குள்ளே அவன் யூதர்களை எல்லாம் கொண்டு அடைத்து கொன்றான். ராட்சச எந்திரம் ஒன்று தயார் செய்திருந்தான். அதற்குள்ளே யூதர்கள் ஆண்களையும் பெண்களையும் சிறுவர்களையும் சிறுமிகளையும் ஒன்றாக உயிரோடு போட்டு கோதுமையையும் அரிசியையும் மசாலையையும் அரைப்பது போல யூதர்களை அந்த ராட்சச எந்திரங்களிலே போட்டு அரைத்தான். எலும்பும் தசையும் நரம்புகளும் திரண்டு வெளியே வருகின்ற ஒரு பிண கும்பலை பார்த்து தன்னுடைய கைகளை கொட்டி கொக்கரிப்பானாம் ஹிட்லர். எப்படிப்பட்ட சர்வாதிகாரி என்று நீங்கள் இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் ஹிட்லரை. அவன் ஒரு நாள் படையிலே முகாம் நடத்தி கொண்டிருந்த பொழுது முகாமிலே எல்லா வீரர்களும் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நள்ளிரவு வேளை. அந்த நேரத்திலே திடீரென்று அவனுடைய மனத்திலே ஒரு வித்தியாசமான எண்ணம் எழுந்தது. தன்னுடைய பிரதான தளபதி ஒருவனை நியமித்திருந்தான். அவனுக்கென்று ஒரு தனி முகாம். அந்த முகாமிலே அந்த தனி தளபதியானவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான். நிசப்தமான வேளை. பறவைகளுடைய சப்தங்கள் அடங்கி, இயற்கைகள் அடங்கி ஒடுங்கி எல்லாம் நிசப்தமாக இருந்த அந்த வேளையிலே மனிதர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற அமைதியான நேரம் நள்ளிரவு வேளை. இந்த நள்ளிரவே தன்னுடைய முகாமிலிருந்து எழுந்திருக்கின்றான் ஹிட்லர். தன்னுடைய பிரதான தளபதியை சோதிக்க விரும்புகின்றான். எப்படி? இவன் யுத்தத்திலே மும்முரமாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவேளை என்னை துரோகம் செய்து விடுவானோ, என்னை வஞ்சித்து விடுவானோ, என் காலை வாரி விடுவானோ? அப்படி என்றால் இந்த பிரதான தளபதியை நீக்கிவிட வேண்டும். அவன் யார் என்று சோதித்து பார்க்க வேண்டும். அவனுடைய உள்ளத்திலே இருப்பது என்ன என்பதை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு வாய்ப்பினை தேடி அந்த நள்ளிரவிலே அந்த தளபதியினுடைய முகாம் அறையின் முன்னாலே நின்றான். வினோதமான ஒரு காரியத்தை செய்தான். என்ன செய்தான் தெரியுமா? அந்த படை தளபதியின் முகாமிலே இருந்த கதவிலே இருந்த சாவி துவாரத்திலே தன்னுடைய உதடுகளை பொருத்தினான் ஹிட்லர். தன்னுடைய உதடுகளை அந்த சாவி துவாரத்திலே பொருத்தி மெதுவாக
மெல்லிய குரலிலே ஒரு கேள்வியை கேட்டான், உன்னுடைய தலைவன் யார் என்று. கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, நிசப்தமான வேளை, அண்ட சராசரம் எல்லாம் அடங்கி ஒடுக்கிக் கொண்டிருந்த நேரம், தளபதி மற்றும் ராணுவ வீரர்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற வேளம், நிசப்தமான நேரம். மெல்லிய குரலிலே கேட்டான், சாவித்துவாரத்தின் வழியாக. அந்த தளபதி கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நள்ளிரவில் தன்னுடைய முழுமையான உறக்கத்திலே, உறக்கம் கலையாமலே தன்னுடைய உதடுகளை மென்மையாக அசைத்து பதில் சொன்னான், என்னுடைய தலைவன் ஹிட்லர் என்று. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கேவலம் ஒரு சர்வ அதிகாரி மனிதர்களை எல்லாம் மனிதர் என்று மதிக்காமல் அவர்களை எல்லாம் வெட்டி கொன்று குவித்து அவர்களை பிணமாக காண்பதிலே ருசி கண்டவன் எதேச்சதிகாரி. அந்த ஹிட்லருக்கு ஒரு தளபதி சொல்லுகின்றான் பாருங்கள், கொட்ட கொட்ட விழித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அல்ல, நேருக்கு நேராக ஒரு மனிதனை பார்த்து அந்த கேள்வியை கேட்கவில்லை. பட்டப்பகலிலே, நடுநிசப்தமான நள்ளிரவு வேளையிலே, அறைக்குள்ளே சென்றல்ல, சாவித்துவாரத்திலே வெளியே தன்னுடைய உதடுகளை புகுத்தி சத்தம் போட்டல்ல, மெல்லிய குரலிலே கேட்கின்றான், உன்னுடைய தலைவன் யார் என்று. தன்னுடைய கண்களை விழிக்காமலே அந்த தளபதி பதில் சொல்லுகிறான், என்னுடைய தலைவன் ஹிட்லர். அவனுடைய சதை, அவனுடைய நரம்புகள், அவனுடைய இருதயம், அவனுடைய எலும்பு நாளங்கள், இரத்த நாளங்கள் அத்தனையிலும் ஓடிக்கொண்டிருந்தது ஹிட்லருடைய நாமம். எனவேதான் அந்த உறக்கத்திலும் அவனால் சொல்ல முடிந்தது, என் தலைவன் ஹிட்லர் என்று. கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, ஒரு சர்வாதிகாரியை இவ்வளவு பெரிய தலைவனாக தன்னுடைய நள்ளிரவு நிசப்தமான அந்த உறக்கத்திலும் ஒரு தளபதி ஏற்றுக்கொள்வான் என்றால், இந்த உலகத்திலே பாவத்தையும் சாவையும் சாத்தானையும் வெல்வதற்காக இறைவனே இந்த உலகத்திலே மனிதனாக வந்து அவதாரம் எடுத்து ரத்தம் சிந்தி மீட்பை தந்தாரே, அந்த தலைவன் நம்முடைய முன்னால் இப்பொழுது நின்று நடு நிசப்தமான நள்ளிரவு வேளையிலே அல்ல, சாவி துவாரத்திலே உதடுகளை பொருத்தி அல்ல, யுத்தகரமான அந்த வேளையிலே அல்ல, நாம் கொட்ட கொட்ட விழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பட்டப்பகல் நேரத்திலே ஆண்டவர் நம்முடைய முன்னால் வந்து உங்களுடைய தலைவன் யார் என்று கேட்டால் நாம் என்ன பதில் சொல்வோம்? என்ன நிலையில் இருப்போம்? நீங்கள் சொல்லலாம் இப்பொழுது மனதிற்குள்ளே, நாங்கள் எல்லாம் சொல்வோம், எங்களுடைய தலைவன் நீர்தான் என்று. இப்படித்தான் பலர் சொன்னார்கள். ஆண்டவரே, நீர் இறப்பதாக இருந்தால் நான் உம்மை காட்டிக் கொடுக்கவே மாட்டேன், நான் சாவதாக இருந்தால் கூட காட்டிக் கொடுக்க மாட்டேன் சொன்னவர் தான். இப்படியெல்லாம் மனிதனுடைய பலவீனங்கள் இருக்க, பதுவை மாநகர் எப்படி இருந்தது புனித அந்தோனியார் சொல்லுகின்ற பொழுது, கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருந்தது, கிறிஸ்தவ ஆன்மீக ஒழுக்கம் எப்படி இருந்தது என்பதை எல்லாம் பார்ப்பதற்கு முன்னால் 1229வது ஆண்டு பாப்பரையினுடைய கட்டளைப்படி தன்னுடைய காலடியை பதுவை மாநகரிலே பதிக்கின்றார். அவர் பதித்தவுடனே மாபெரும் மாற்றம் பதுவையிலே நடக்கின்றது. எந்த அளவிற்கென்றால், இவருடைய மறையுரையை கேட்பதற்காக மக்கள் எல்லாம் ஆர்வமாக ஓடி வந்தார்கள். அது மட்டுமல்ல, தங்கள் அந்தோனியாரை மிகவும் அன்பு செய்த காரணத்தினாலே, இவர் பதுவை மக்களை அன்பு செய்த காரணத்தினாலே எந்த ஊருக்கு சென்றாலும் மறையுரையாற்ற நள்ளிரவாக இருந்தாலும் படுக்கைக்கு பதுவைக்கு திரும்பி விடுவாராம் புனித அந்தோனியார். அந்த அளவிற்கு பிற்காலத்திலே ஆனது பதுவை மாநகர். ஆனால் பதுவையிலே காலடி எடுத்து வைத்த அந்த நாளிலே பதுவை மாநகரம் எப்படி இருந்தது என்று சொல்ல வேண்டும். பதுவை மாநகரம் மிகவும் செழிப்பான ஒரு பிரதேசம், டெல்டா பிரதேசம் என்று சொல்லப்படுகின்ற அருமையான வளமான பிரதேசத்திலே அமைந்திருந்தது. அது மட்டுமல்ல, பாச்சிக்கிலோன் என்று சொல்லப்படுகின்ற வளமான நதி அந்த பதுவை மாநகரை சுற்றி ஓடிக்கொண்டிருந்ததினாலே தண்ணீருக்கு பஞ்சம் இல்லை, விளைச்சலுக்கு பஞ்சம் இல்லை, செழிப்புக்கு பஞ்சம் இல்லை. எனவே செல்வ செல்வாக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தது பதுவை மாநகர். இது ஒரு கரையிலே உச்ச நிலையில் சென்று கொண்டிருக்க பொருளாதாரம், இன்னொரு கரையிலே பல்கலைக்கழகம். அந்த காலத்திலே பதுவை நகரத்திலே கட்டப்பட்டிருந்த பல்கலைக்கழகத்திற்கு உலகம் எத்திசையிலும் இருந்து மக்கள் வந்தார்கள், மாணவர்கள் படிக்க வந்தார்கள் பட்டம் பெறுவதற்காக. அப்படிப்பட்ட பல்கலைக்கழகமும் கல்வி ஸ்தாபனமாக உயர்ந்து நின்ற காலம். ஆக பணம் இருந்தது, செல்வம் செல்வாக்கு செழிப்பு இருந்தது,
கல்வி முன்னேற்றம் இருந்தது. கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, நாகரிகத்தின் உச்சகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தது பதுவை மாநகர். ஆனால் வழக்கமாக உலகத்திலே நடப்பது போல பணம் வந்தவுடனே 10ம் பறந்துவிடும் என்று சொல்வார்களே, ஆண்டவனும் பறந்து விட்டான். ஆண்டவனை பற்றி நினைப்பதற்கு ஆள் இல்லை, ஆன்மீகத்தை பற்றி பேசுவதற்கு ஆள் இல்லை. ஞாயிறு திருப்பலிகளிலே ஆலயத்திலே மக்கள் கூடுவதில்லை. 1-2 கிழடுகள், கிழவிகள், நாளை மறுநாள் சாக இருக்கின்றவர்கள். கழுதைகள் மழைக்கு ஒதுங்குவது போல ஆலயத்திலே ஒதுங்கித்தான் இருந்தார்களே ஒழிய ஆலய வழிபாடுகள் ஸ்தம்பித்து நின்றிருந்த நேரம். எனவே ஆன்மீகவாதிகள் குருக்கள் எல்லாம் ஆன்மீக வாழ்க்கையிலே தளர்ச்சி அடைந்திருந்த நேரம். அது மட்டுமல்ல, பதுவை மாநகரத்தை பற்றி பச்சையாக சொல்ல வேண்டும் என்றால், தகப்பன் தன்னுடைய மகளை வைத்திருந்தான், தாய் தன் மகனை வைத்திருந்தாள், மாமனார் தன் மருமகளை வைத்திருந்தான், மாமியார் தன்னுடைய மருமகனை வைத்திருந்தான். கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, இதைவிட நான் பதுவை மாநகரத்தை பற்றி பச்சையாக இதற்கு மேல் சொல்ல இயலாது. கொச்சையாகவே வாழ்ந்து கொண்டிருந்தது பதுவை மாநகரம். வெளிப்படையாக ஆபாசமான ஒரு வாழ்க்கை. ஆன்மீகம் தலைகீழாக புரண்டு கொண்டிருந்த காலம். இப்படியும் வாழலாம், அப்படியும் வாழலாம், எப்படியும் வாழலாம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலேதான் கிறிஸ்துவின் அன்பு அப்போஸ்தலர் புனித அந்தோனியார் கோடி அற்புதர் 1229வது ஆண்டு பதுவை மாநகரிலே காலடி எடுத்து வைக்கின்றார். அவரை பார்க்க ஆளில்லை, அவரை கேட்பதற்கு நாதி இல்லை. அவர் ஆலயத்திலே பலிபூசை வைத்தால் கேட்பதற்கோ கொடுப்பதற்கோ மக்கள் இல்லை. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலேதான் இந்த சந்தர்ப்பத்தை மிகவும் நன்றாக புரிந்து கொண்டார். தன்னுடைய வரப்பிரசாதத்தினால் இறைவன் தன்னை மிக உச்சகட்டமாக திட்டமிட்டு இந்த இடத்திலே வைத்திருக்கின்றார் என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டார். எனவே இந்த இடத்திலே ஆன்மீக பணி செய்வதுதான் ஆண்டவனுடைய நோக்கம். கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்திலே ஒன்றை சிந்தித்து பாருங்கள். 1220வது ஆண்டு மொராக்கோ தீவு சென்றாரே, அந்த நேரத்திலே மட்டும் அவர் வேதசாட்சி பட்டம் பெற்றிருந்தால் இவ்வளவு புதுமைகள், இவ்வளவு ஆன்மீக சீர்திருத்தங்கள் கத்தோலிக்க திருச்சபையுடைய வச்சரத்தூண் என்கின்ற அளவிற்கு செல்லுகின்றார் புனித அந்தோனியார் என்றால் ஆண்டவனுடைய திட்டம். மனிதனுடைய திட்டத்தை விட்டு ஆண்டவருடைய திட்டத்தை புனித அந்தோனியார் கடைபிடித்த காரணத்தினாலே இன்று பதுவை மாநகரிலே காலடி எடுத்து வைத்து ஆலயத்திலே வழிபாடுகள் நடத்தினாலும் கூட இது மட்டும் போதாது என்று வீடு வீடாக சந்திக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு வீடாக அந்த வீட்டிற்கு சென்றவுடனே தலைவாசலிலே தன் காலடிகள் பதித்தவுடனே இவ்வீட்டிற்கும் எங்கு வாழ்வோர் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லித்தான் அந்த வீட்டிற்குள்ளே செல்வாராம். அவர்களோடு உரையாடினார், கொடுத்த உணவை அவர்களோடு உண்டார். நாற்காலி இருந்தால் அங்கே உட்கார்ந்தால், திண்ணை இருந்தால் அங்கே உட்கார்ந்தார், ஒன்றுமில்லை என்றால் தரையிலே அமர்ந்து அவர்களை பற்றி விசாரித்தார். அவருடைய குடும்ப நிலை எப்படி இருக்கின்றது, பொருளாதாரம் என்ன, கல்வி நிலை என்ன, ஒழுக்க சீர்கேடுகள் என்ன, அவருடைய ஆன்மீகம் எப்படி. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 1-2 வாரங்கள் 1-2 மாதங்கள் அவருடைய குரலுக்கு செவி கொடுக்காத மக்கள் 2-3 மாதங்கள் கழித்த பிற்பாடு எந்த வீட்டிற்கு சென்றாலும் கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே அத்தனை பேரும் அவருடைய காலடியிலே விழுந்து அழத் தொடங்கினார்கள். எப்படிப்பட்ட பரிதாபமான ஆன்மீக வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்திக்க ஆரம்பித்தார்கள். சிந்திக்க ஆரம்பித்த உடனே பயம் வந்தது, இதயத்திலே ஒரு நடுக்கம் வந்தது, எதிர்காலத்தை பற்றி ஒரு சிந்தனை வந்தது. மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்வு உண்டே, அந்த வாழ்வு எனக்கு கிடைக்குமா என்கின்ற வினா ஒவ்வொருத்தனுடைய மனத்திலும் எழுந்தது. இதை பதித்தவர் புனித அந்தோனியார். தன்னுடைய பொறுமையினால், தன்னுடைய வாய்ச்சாலமான மறையுரைகளினால், தன்னுடைய தனிப்பட்ட ஆன்மீகத்தினால், தனிப்பட்ட முறையிலே குடும்பங்களை சந்தித்து அவர்களோடு உரையாடியதினாலே இன்று பதுவை மாநகரத்தினுடைய ஒவ்வொரு வீடும் அழுதது, கதறியது, கூப்பாடு போட்டது. ஐயா, விடுதலை எங்களுக்கு கிடைக்குமா, எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுமா, விண்ணரசின் கதவுகள் எங்களுக்காக திறக்கப்படுமா? ஆதங்கத்திலே, ஏக்கத்திலே கேட்க தொடங்கினார்கள். அத்தனை பேருக்கும் ஆறுதல் மொழிகள் சொன்னார் புனித அந்தோனியார். நீங்கள் மனம் திரும்பினால் கட்டாயம் உங்களுக்கு மோட்ச வாசலானது திறக்கப்படும் என்று. கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, 3 மாதங்களுக்கு உள்ளாக
பச்சை கொச்சையாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பதுவைமா நகரம் ஒரு 75 விழுக்காடுகள் ஆன்மீகத்திலே முன்னேறி கொண்டிருந்தது என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பதுவைமா நகரிலே ஊனமுற்ற ஒரு பெண் இருந்தாள். அவளுடைய பெயர் பதுவானா. 4 வயதுதான் அந்த குழந்தைக்கு. பீட்டர் என்பவனுடைய மகள். அவளுடைய பெயர் பதுவானா. ஆனால் கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரியிலே பிறப்பில் இருந்து கையும் விளங்கவில்லை, காலும் விளங்கவில்லை. அப்படிப்பட்ட ஊனமாக படைக்கப்பட்டிருந்தாள் அந்த பெண். அவருடைய மறையுரைகள் மிகவும் பிரசித்தமாக இருந்த காரணத்தினாலே அங்கே புதுமை புரிந்தார், இங்கே புதுமை புரிந்தார் என்று ஆங்காங்கே பல செய்திகளை கேள்விப்பட்டிருந்ததினாலே தகப்பன் பீட்டர் தன்னுடைய 4 வயது மகள் பதுவானாவை, ஊனமுற்ற சிறு குழந்தையை தன்னுடைய 2 கைகளிலும் ஏந்தி கொண்டு புனித அந்தோனியாரிடத்திலே சென்றான். ஐயா, பிறப்பு முதல் ஊனமுற்றவளாக என்னுடைய மகள் இருக்கின்றாள், எங்களை காப்பாற்றுங்கள், பதுவானாவை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்கள் என்று அந்த அந்தோனியாரிடத்திலே பாதத்திலே வீழ்ந்து கதறி அழுதான் பீட்டர். அந்த குழந்தையை தன்னுடைய கரத்திலே எடுத்தார். வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபித்தார். தூய பாலகரிடத்திலே விசேஷித்த விதமாக ஜெபித்தார். தன்னுடைய கரத்திலே ஏந்தி இருந்த அந்த திருக்குழந்தையிடத்திலே மானசீகமாக பேசினார். தத்ரூபமாக அந்த குழந்தையை பார்த்து சொன்னார், பதுவானா, நீ எழுந்து நட என்று கீழே விடுகின்றார். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, காட்டிலே துள்ளி திரிகின்ற மானை போல 4 ஆண்டு காலமாக பிறப்பிலிருந்து கைகளும் கால்களும் ஊனமுற்றிருந்த பதுவானா மானை போல துள்ள ஓடினாள் என்றால் பார்த்தவர்கள் அதிசயித்தார்கள். தகப்பன் பீட்டர் மனம் திரும்பினான். இதை கண்ட பதிதர்கள் எல்லாம் அஞ்சு ஓடினார்கள். பதுவைமா நகரம் அந்தோனியார் என்ன சொன்னாரோ அதுதான் சட்டம் என்கின்ற அளவிற்கு சர்வ அதிகாரத்தையும் அந்தோனியாரிடத்திலே ஒப்படைத்தது. முடிசூடா மன்னனாக பதுவைமா நகரிலே வலம் வந்தார் புனித அந்தோனியார். குடும்பத்திலே பிரச்சனைகளா, தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளா, கணவன் மனைவி பிரச்சனையா, அரசியலில் பிரச்சனையா, ஆன்மீகத்தில் பிரச்சனையா, சட்டமன்றத்திலே பிரச்சனையா, கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே அத்தனை பேரும் அந்தோனியாரிடத்திலே வந்தார்கள். அந்தோனியார் அனைவருக்கும் தீர்வு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எனவே தான் சொன்னேன், பதுவைமா நகரத்தின் முடிசூடா மன்னனாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் பதுவைக்கு மிக அருகாமையிலே உள்ள ஜமானா என்று சொல்லப்படுகின்ற ஒரு குக்கிராமத்திலே, பட்டணங்களிலே மட்டுமல்ல துறவிகள் மடம் இருப்பது, கிராமங்களிலும் பட்டி தொட்டிகளிலும் குடிசைகள் வாழ்கின்ற ஏழை மக்களுக்கு இடையிலும் துறவிகள் வாழ்ந்து வேதம் போதிக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே ஜமானோ என்று பட்டணத்திற்கு மிக அருகாமையிலே இருந்த ஒரு குடிசைகள் வாழ்ந்த குக்கிராமத்திலே ஒரு மடம் கட்டினார். ஒரு நாள் அந்த மடம் கட்டி இந்த வேலையை மேற்பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது மணல் கொஞ்சம் தேவைப்பட்டது. கொத்தனார்கள் சொன்னார்கள், ஐயா மணல் தீர்ந்து விட்டது, மணல் இருந்தால்தான் இனிமேல் வேலை செய்ய முடியும் என்று கொத்தனார்கள் அந்தோனியாரிடம் சொல்ல, அந்த நேரத்திலே மிக வசதியாக ஒரு மாட்டு வண்டி வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு விவசாயி அந்த மாட்டு வண்டியை ஓட்டிக் கொண்டிருக்கின்றான். ஒரு இளைஞன் வாலிபன் அந்த வண்டியிலே தூங்கிக் கொண்டிருக்கின்றான். அந்த வண்டியோட்டியின் பக்கத்திலே சென்றார் புனித அந்தோனியார். ஐயா, ஒரு மடம் கட்டி கொண்டிருக்கின்றேன், நாங்கள் துறவிகள், சன்னியாசிகள், பிச்சை எடுத்து சாப்பிடுகின்றவர்கள், தயவு செய்து 2 வண்டி மண்ணடித்து எனக்கு தர முடியுமா, எனக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்று அந்த விவசாய இடத்திலே கேட்கின்றார் புனித அந்தோனியார். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த விவசாயி என்ன பதில் சொன்னான் தெரியுமா? அங்கே படுத்து கிடக்கின்றான் வாலிபன் உயிருடன். இளைஞன் தன்னுடைய பெற்ற மகன், தான் பெற்ற மகன் உயிரோடு உயிராக உறங்கிக் கொண்டிருக்கின்றான். ஆனால் அந்த விவசாயி என்ன சொன்னான் தெரியுமா? ஐயா, இதோ என் மகன் இறந்து விட்டான், அவனுடைய பிணத்தை புதைப்பதற்காக நான் சென்று கொண்டிருக்கின்றேன், உங்களுக்கு மண்ணடிக்க இயலாத நிலையிலே நான் இருக்கின்றேனே, வருந்துகின்றேன் என்று புனித அந்தோனியாரிடம் பச்சை பொய்யை சொன்னான். அந்தோனியாருக்கு தெரியும், மனிதனுடைய உள்ளங்களை ஊடுருவி செல்பவர் அல்லவா புனித அந்தோனியார். கபட நாடகம் நடத்துகின்றான், நம்மை கேலி கிண்டல் பரிகாசம் செய்கிறான், இந்த விவசாயி இவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்து அந்தோனியார் சொன்னார், அப்படியே ஆகட்டும் என்று. இந்த வண்டி ஓட்டி தன்னுடைய மகன் வண்டியிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று நினைத்துக் கொண்டே
துறவி அந்தோனியாரை விட்டு வெகு தொலைவிற்கு சென்ற பிற்பாடு அந்த இளைஞனை எழுப்பினான். எதற்காக? இப்படி ஒரு சன்னியாசியை நான் ஏமாற்றிவிட்டேன் என்று தன்னுடைய மகனோடு பேசி சிரிப்பதற்காக, கிண்டல் செய்வதற்காக எழுப்பினான். எழுப்பிக் கொண்டே இருந்தான். அங்கே அவனுடைய வாலிப மகன் பிணமாக கிடந்தான். எந்த நேரத்தில் இவன் சொன்னானோ, ஐயா என்னுடைய மகன் இறந்து விட்டான், அவனுடைய பிணத்தை நான் அடக்கத்திற்காக எடுத்துச் செல்கிறேன் என்று சொன்ன பொழுது, அப்படியே ஆகட்டும் என்று அந்தோனியார் சொன்னாரோ, அந்த நிமிடத்திலேயே அந்த வாலிபன் தன்னுடைய உயிரை இழந்தான். ஓடோடி சென்றான் அந்த விவசாயி. அந்தோனியாருடைய பாதத்திலே வீழ்ந்தான். ஐயா தயவு செய்து என்னை மன்னியுங்கள், உங்களுக்கு நான் பொய் சொன்னேன், கேலி கிண்டல் செய்தேன், மன்னித்துக் கொள்ளுங்கள், என் மகனுடைய உயிரை தாருங்கள் என்று கேட்க அறிவுரைகள் பல சொல்லி, ஆன்மீகத்தில் வளரச் சொல்லி, மறையுரைகள் கேட்கச் சொல்லி, ஆலயத்திற்கு வரச் சொல்லி அவனை அறிவுறுத்திய பிற்பாடு வண்டிக்கு சென்றார். வண்டியிலே பிணமாக கிடந்த இளைஞனை நோக்கி, இளைஞனே எழுந்திரு என்று வல்லமையோடும் அதிகாரத்தோடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆணையிட உறங்கியவன் எழுந்தது போல, கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, அந்த இளைஞன் எழுந்தான் என்று சொல்லுகிறது வரலாறு. ஒன்றா இரண்டா மூன்றா, அடுக்கடுக்காக அமுத சிறை போல அவருடைய புதுமைகள் பறையுரைகள் வந்து கொண்டு பறந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய பெயர் உச்சகட்டத்திலே நிற்கின்றது. பதுமைமா நகரம் தெய்வமாக வணங்கிக் கொண்டிருக்கின்றது புனித அந்தோனியாரை. அந்த கட்டத்திலே பாப்பிரை 9வது கிரகோரியாரிடம் இருந்து ஒரு ஆணை பிறப்பிக்கின்றார். அதற்கு முன்னதாக இவருடைய சபை மேலாளராக இருந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் இறந்துவிட்ட காரணத்தினாலே புதிய சபை தலைவரை தேர்ந்தெடுத்திருந்தார்கள். அவருடைய பெயர் எலியாஸ். இந்த எலியாஸ் என்பவர் புதிய சபை தலைவராக தேர்ந்தெடுக்க பிற்பாடு சபையிலே ஒழுங்கீனங்கள், சீர்கேடுகள், பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டும் என்பது புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய கட்டளை. ஆனால் சொத்துக்களை மறைவாக சேர்த்து வைக்க ஆரம்பித்தார் எலியாஸ். எல்லோரும் ஒன்றாக இருந்து உணவருந்த வேண்டும் என்பது அசிசியாரின் கட்டளை. ஆனால் இவன் தனியாக தன்னுடைய அறைக்கு சென்று விருந்துகள் பல உண்ண ஆரம்பித்தான். ஆன்மீகத்திலே அயற்சியராது வேலை செய்ய வேண்டும். ஆன்மீக தளர்ச்சியிலே ஈடுபட்டான். சபை தலைவராக இருந்து கொண்டே தனக்கென ஒரு கும்பலை சேர்த்துக் கொண்டு, கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தான் தோன்றித்தனமான வாழ்க்கை நடத்தியதை புனித அந்தோனியார் அறிய வந்தார். இந்த எலியாசுக்கு ஒரு கூட்டம், சபையிலே மாற்றம் தேவை. பிரான்சிஸ் அசிசியார் கொடுத்த சட்ட திட்டங்கள் இந்த காலத்திற்கு உதவாது. எனவே காலத்திற்கு ஏற்ப நம்முடைய சட்ட திட்டங்களை எல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு சாரார் துணிந்து நிற்க, இன்னொரு சாரார் சொன்னார்கள் அப்படி அல்ல, நம்முடைய சபை தலைவர் அசிசியார் எப்படி சட்ட திட்டங்களை கொடுத்தாரோ அப்படியே இந்த சபை செல்ல வேண்டும் என்று இன்னொரு சாரார் சொல்ல, போர்சியன் கோலாவிலே 1230வது ஆண்டு மே மாதம் 25வது நாள் இது பற்றி சர்ச்சைகள் விவாதங்கள் செய்து ஒரு முடிவெடுப்பதற்காக பிரான்சிஸ்கன் சபையினுடைய பொது மாநாடு போர்சியன் கோலாவிலே கூடுகின்றது. 1230 மே 25. ஆனால் அந்த கூட்டத்திலே அந்தோனியார் பங்கு பெற இயலவில்லை. உடல் சுகம் அவருக்கு அது இடம் தரவில்லை. ஆனால் தன்னுடைய வாழ்த்து செய்திகளை அனுப்பியிருந்தார் எலியாசுக்கு. எனவே சபை தலைவர் எலியாசினுடைய நடுவிலே தலைமையிலே 2 விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு விவாதம் சொல்லியது மாற்ற வேண்டும் சபையிலே, இன்னொன்று சொல்லியது மாற்ற வேண்டாம், பாரம்பரியத்திலே நாம் வாழ வேண்டும் என்று இன்னொன்று சொன்னது. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களை, முடிவே எடுக்க இயலவில்லை. இனி முடிவெடுக்க வேண்டும் என்றால் புனித அந்தோனியார் தான் முடிவெடுக்க வேண்டும் என்கின்ற தீர்மானம் போடப்பட்டது. பதுவைக்கு ஆள் அனுப்பப்பட்டார்கள். சன்னியாசிகள் சென்று அந்த மகா நாட்டிலே நடந்ததை எல்லாம் விவரமாக விலாவாரியாக விளக்கமாக புனித அந்தோனியாரிடத்தில் எடுத்துரைத்தார்கள். தன்னுடைய ஆன்மீக காட்சியிலே கண்டார் எலியாசினுடைய தான் தோன்றித்தனமான வாழ்க்கை. தலைவன் எப்படியோ தொண்டர்கள் அப்படி என்று ஏற்கனவே அடிக்கடி சொல்லி இருக்கின்றேன். எனவே இந்த எலியாஸ் திருந்த வேண்டும், இல்லை என்றால் அவனை மாற்ற வேண்டும், அல்லது சபை அழிந்துவிடும், சீர்கட்டுவிடும் என்று நினைத்தார் புனித அந்தோனியார். 2வது முறையாக ரோமைக்கு பயணம் சென்றார். அன்றும் பெந்தெக்கோஸ்தே நாளிலே நடந்த அந்த அற்புதமான சம்பவம் நடந்தது. 9வது கிரகோரியார் பாப்பரை மறுபடியும் அவரிடத்திலே
ஒரு மறையுரை ஆற்ற வேண்டும் என்று சொல்ல பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்ட புனித அந்தோனியார் அற்புதமான ஒரு மறையுரை ஆற்ற எல்லா நாடுகளிலிருந்து வந்திருந்த மக்கள் தங்கள் தங்கள் மொழிகளிலே கேட்டார்கள். அதன் பின்னால் பாத்திரையை தனி அறையிலே சந்தித்தார் புனித அந்தோனியார். தன்னுடைய சபையை பற்றி விவாதித்தார். அந்த மாநாட்டிலே நடந்த காரியங்களை எல்லாம் விவரமாக சொன்னார். மிக மிக குறிப்பாக இந்த சபை தலைவன் எலியாஸ் இருக்கின்ற வரை சபை சீர்கெட்டு அழிந்துவிடும், அவனை நீக்கினால் அன்றி சபை உருப்படாமல் போய்விடும் என்று அந்தோனியார் விளக்கமாக பாப்பிரையிடம் சொல்ல கடிதம் எழுதினார். பாப்பிரை 9வது கிரகோரியார் எலியாசுக்கு பதவி நீக்கம் செய்து, என்றிலிருந்து பிரான்சிஸ்கன் சபை தலைவராக நீர் இருக்கக்கூடாது, உம்மை நான் டிஸ்மிஸ் செய்கிறேன், வேலை நீக்கம் செய்கிறேன். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்தோனியாருடைய வாழ்க்கையை நினைத்தாலே நம்முடைய சிந்தையெல்லாம் இனிக்கின்றது. எப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார் என்று பாருங்கள். மறுபடியும் பதவி திரும்பி வருகின்றார். தன்னுடைய மறையுரைகளை ஆற்றிக்கொண்டே இருக்கின்றார். ஆலயத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டிலும் மறையுரை ஆற்றுகின்றார். வீதிகளிலே மறையுரை ஆற்றுகின்றார். சந்து பொந்துகளிலே வீதிகளிலே அவர் மறையுரை ஆற்றினார். எல்லோரும் வந்து கூடினார்கள். கூட்டம், ஜன நெருக்கம் அதிகம். இதிலே ஒரு வினோதமான காரியத்தை பாருங்கள். ஒரு சில பக்தியுள்ள பெண்கள் புனித அந்தோனியாருடைய பிரசங்கத்தை மறையுரையை கேட்க வருகின்ற பொழுது தங்களுடைய கைகளிலே கத்தரிக்கோலை கொண்டு வந்தார்கள். எதற்கு? வினோதமான காரியம். கத்தரிக்கோல் என்றால் உங்களுக்கு தெரியும், துணி வெட்டுகின்ற கத்தரி. ஒவ்வொரு பெண்ணும் தங்களுடைய மனத்திலே ஒன்றை வைத்துக் கொண்டு மறையுரை ஆற்றுகின்ற சமயத்திலே மறையுரை கேட்க வருகின்றவர்கள் எல்லாம் முண்டி அடித்துக் கொண்டு அந்தோனியார் பக்கத்திலே இருக்க வேண்டும் என்று சென்றது மட்டுமல்ல, தங்களுடைய கைகளிலே கத்தரிக்கோல்களையும் கொண்டு சென்றார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். இயேசுவும் அப்போஸ்தலரும் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். பொது ஜனமானது நெருக்கிக் கொண்டிருக்கின்றது. 12 ஆண்டுகளாக பெரும்பாடுள்ள ஒரு பெண் அந்த கூட்ட நெரிசலை எல்லாம் திறந்து கொண்டு நெருக்கி அடித்துக் கொண்டு ஆண்டவர் பக்கத்திலே வந்தாள். அவருடைய ஆடை தொட்டேனாயிலும் நான் குணம் பெறுவேன் என்று விசுவசித்தாள். ஆடை தொட்டாள். 12 ஆண்டுகளாக இருந்த அந்த பெரும்பாடுள்ள பெண் நோய் தீர்ந்தது. அந்த நேரத்திலே ஆண்டவர் கேட்டார், என்னை தொட்டது யார்? ஆண்டவரே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கின்றீர்? எத்தனை ஆயிரம் ஜனங்கள் உங்களை நெருக்கிக் கொண்டு வருகின்றார்கள், அத்தனை பேரும் தான் தொடுகின்றார்களே, இதிலே உம்மை தொட்டது யார் என்று யார் கண்டுபிடிக்க முடியும் என்று அப்போஸ்தலர்கள் சொல்ல, இல்லை, என்னுடைய உடலில் இருந்து சக்தியானது வெளிப்பட்டதை நான் கண்டேன். என்னை ஒரு பெண் தொட்டாள், அவள் யார் என்று. அந்த பெண் நடுநடுங்கிக் கொண்டே இயேசுவினுடைய பாதத்திலே வீழ்ந்தாள். அந்த பெரும்பாடுள்ள பெண் சொன்னாள், உம்முடைய ஆடையை தொட்டேன், நான் குணமாகினேன். கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, இத்தகைய விசுவாசத்தோடு தான் கத்தரிக்கோலை கொண்டு சென்றிருந்தார்கள் பக்தியுள்ள பெண்கள் சிலர். அந்த பரவசமடைந்து நிற்கின்றது கூட்டம். மெய்மறந்து பரவசமாயி மறையுரை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார் புனித அந்தோனியார். இவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த நேரத்திலே அந்தோனியாருடைய உடையை கொஞ்சம் கொஞ்சமாக கத்தரித்து தங்களுடைய மடிக்குள்ளே வைத்துக் கொள்வார்களாம். எதற்கு? வீட்டிற்கு சென்று அதை ஒரு புனித மண்டபமாக வணங்குவதற்காக. அந்தோனியாரின் ஆடைகளை வெட்டி எடுத்து வீட்டிற்கு எடுத்து செல்ல ஆரம்பித்தார்கள். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மறையுரை ஆற்றிய பிற்பாடு பாதி அங்கே அந்தோனியாரிடத்திலே இல்லை. பெண்கள் கூட்டம் கத்தரிக்கோல் கொண்டு சென்று விட்டது. பார்த்தார்கள் இளைஞர்கள், இப்படி விட்டால் நடுத்தருவிலே அந்தோனியாரை மானத்தை வாங்கி விடுவார்கள் இந்த பெண்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆள் கொஞ்சம் கத்தரித்தாலும் 100 பெண்கள் கத்தரித்தால் என்ன ஆவது? எனவே இளைஞர்கள் 15-20 பேர் சேர்ந்து கொண்டார்கள். மறையுரை ஆற்றுகின்ற பொழுது அந்தோனியாரை சுற்றி நிற்க ஆரம்பித்தார்கள். எந்த ஒரு பெண்ணும் எந்த ஒரு ஆணும் அந்தோனியார் பக்கத்திலே வர முடியாத அளவிற்கு ஒரு வட்டத்தை போட்டு மறைத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்ற அளவிற்கு புனித அந்தோனியாருடைய மறையுரையிலே, புனித அந்தோனியாருடைய அந்த ஆளை பற்றிய மாத்திரத்திலே பயபக்தி, தெய்வ பக்தி, ஆன்மீக சக்தி அந்த மனிதரிடத்திலே கண்டதினாலே இப்படியெல்லாம் காரியங்கள் நடக்க ஆரம்பித்தன. அப்படிப்பட்ட நேரத்திலே கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லியோனார்டு என்ற ஒரு வாலிபனை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும்.
லியோனார்டு உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அந்தோனியார் என்கின்ற படத்திலே நீங்கள் இந்த காட்சியை பார்த்திருப்பீர்கள். தன்னுடைய தாயை மதிக்காமல் நடந்தவன் லியோனார்டு. தகப்பன் இல்லை, விதவை தாய். இந்த தாய் சம்பாதித்து மகனையும் சாப்பிட வைத்தாள். மகன் சம்பாத்தியம் செய்வது மட்டுமல்ல, சம்பாத்தியம் செய்வதில்லை என்பது மட்டுமல்ல, சீர்கேடான வாழ்க்கை. அதை எதிர்த்து கேட்டால் தாய்க்கு அடி, உதை, மிதி. இப்படிப்பட்ட மகனை, தருதலை மகனை அந்தோனியாரே திருத்த வேண்டுமே என்று பலமுறை அவரிடத்தில் வேண்டிக் கொண்டாள். ஒரு நாள் லியோனார்டுவின் வாழ்க்கையை கண்டிக்கின்றாள். லியோனார்டு எவ்வளவு மறையுரை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார் புனித அந்தோனியார். எத்தனை புதுமைகள் நடக்கின்றது, எத்தனை பேர் மனம் திரும்புகின்றார்கள், எத்தனை பெண்கள் ஆண்கள் கூட்டம் நெருக்கமாக அந்தோனியாருடைய மறையுரையை கேட்கியது. ஒரு நாளாவது நீ செல்ல மாட்டாயா என்று கேட்டாள். கிறிஸ்தவ அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய வலது காலை எடுத்து 10 மாதம் சுமந்த அந்த உதரத்திலே ஒரு ஓங்கி ஒரு மிதி மிதித்தான். ஐயோ என்று கீழே விழுந்தாள் தாய். வீட்டு விட்டு ஓடோடி சென்றான். அவனுடைய இதயமானது குத்த ஆரம்பித்தது. அப்பொழுது ஆலயத்திலே மறையுரை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார் அந்தோனியார். அந்த இடத்திற்கு சென்றான். அப்பொழுது அந்தோனியார் ஒரு மறையுரை ஆற்றுகின்றார். எப்படி? உன் கண் உனக்கு இடரலாக இருந்தால் அதை பிடுங்கி எறிந்துவிடு. 2 கண்களோடு நீ அவியாத நெருப்பில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணனாய் வாழ்வின் வாயிலில் நுழைவது உனக்கு நலமாக இருக்கும். உன் கை உனக்கு இடரலாக இருந்தால் வெட்டி எறிந்து விடு. 2 கைகளோடு எரி நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கையனாய் வாழ்வில் நுழைவது உனக்கு நலமாக இருக்கும். உன் கால் உனக்கு இடரலாக இருந்தால் வெட்டி எறிந்து விடு. 2 கால்களோடு அவியாத நெருப்பில் விழுந்து தள்ளப்படுவதை விட ஒற்றை காலனாய் வாழ்வில் நுழைவது உனக்கு நலமாக இருக்கும் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை வைத்து அன்று மறையுரை நடக்கின்றது. லியோனார்டு ஆலயத்துக்குள்ளே நுழைகின்ற பொழுது இந்த வார்த்தைகள் சம்மட்டி கொண்டு அவனுடைய காதுகளிலே ஒலித்தன, அடித்தன. உன் கால் உனக்கு இடரலாக இருந்தால் அதை வெட்டி எறிந்து விடு. பிரசங்கத்திலே, மறையுரையிலே அந்தோனியார் சொன்ன வார்த்தைகள் மறுபடியும் மறுபடியும் ரீங்காரமிட்டுக் கொண்டே இருந்தன. பிளாஷ்பேக் அவனுடைய செவியிலே அடித்துக் கொண்டே இருந்தது. செவி பறையிலே அந்த வார்த்தைகள் மறுபடியும் மறுபடியும் ஒலித்துக் கொண்டிருக்க ஓடினான் தன்னுடைய வீட்டிற்கு. அறிவாளை எடுத்தான். எந்த வலது காலினால் பெற்ற தாயை பெற்ற உதரத்திலே எட்டி உதைத்தானோ அந்த வலது காலை முழங்காலிலிருந்து வெட்டி எறிந்தான், வீசினான். ரத்தம் ஆறாக ஓடியது. 10 மாதம் சுமந்து பெற்ற தாய். தன்னுடைய மகன் எப்படி இருந்தால் என்ன? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அல்லவா? இவன் எப்படி இருந்தாலும் உயிரோடு இருந்தால் பரவாயில்லையே, காலை வெட்டி விட்டானே, உயிர் போய்விடுமே என்கின்ற ஆதங்கத்திலே ஏக்கத்திலே ஓடினாள். அந்தோனியாருடைய பாதத்திலே வீழ்ந்தாள். ஐயா, என்னுடைய மகன் உங்களுடைய மறையுரையை கேட்டான். வலது காலால் மிதித்ததினாலே வலது காலை வெட்டி விட்டான். இறக்கும் தருணத்திலே இருக்கின்றான். தயவு செய்து ஓடி வாருங்கள், என் மகனை காப்பாற்றுங்கள் என்று கதறி அழுதாள் அந்த பெண். ஓடோடி வந்தார் புனித அந்தோனியார் வீட்டுக்கு. வீசி எறியப்பட்ட வலது காலை எடுத்தார். வெட்டப்பட்ட இடத்திலே பொருத்தினார். சிலுவை அடையாளம் வரைந்தார். லியோனார்டு, எழுந்து நட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆணையிடுகிறேன் என்று சொல்ல கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லியோனார்டு எழுந்தான், நடந்தான், புதிய வாழ்க்கை வாழ்க்க ஆரம்பித்தான். ஆன்மீக மர்மலட்சணத்தில் ஏற்பட்டது. அந்தோனியாருடைய மறையுரையை அடிக்கடி கேட்க ஆரம்பித்தான். பிரான்சிஸ்கன் சபை துறவியாகவும் சேர்ந்தான். பெற்ற தாயின் உள்ளமானது மகிழ்ந்தது. இப்படி பல பல புதுமைகள், இப்படி புதுமைகள் ஆற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு செல்வந்தன் அந்த நகரத்திலே இறந்து விட்டான். பதுவைமா நகரிலே பெரிய கோடீஸ்வரன். அவன் இறந்த நாளிலே அடக்கம் செய்கின்ற பொழுது அந்தோனியார் தான் வர வேண்டும் என்று அடம்பிடித்தார்கள் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள். அந்த நேரத்திலே 4 நல்ல வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்பது மனிதனுடைய சம்பிரதாயம். இறந்து விட்டான் என்றால் அவனை பற்றி சொல்வார்கள், ஐயோ இப்படிப்பட்ட நல்லவன் போய்விட்டானே, அப்படி செய்தானே, இப்படி செய்தானே என்று. வாழ்க்கையிலே சொல்லாததை எல்லாம் செத்த பிற்பாடு சொல்லி அழுவார்கள், மார்பிலே அடிப்பார்கள். இது பாரம்பரியம், சம்பிரதாயம். எனவே சம்பிரதாயத்திற்காக 4 நல்ல வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்தோனியாரை மறையுரை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்தோனியாருக்கு தெரியும் இந்த செல்வந்தன் யார் என்று அவருக்கு நன்றாக தெரியும். பிச்சையிட மாட்டான். ஆன்மீக மர்மலட்சவனத்திடத்திலே இல்லை. ஆலயத்திற்கு ஆண்டுகள் காலமாக வரவில்லை.
ஞாயிறு திருப்பதி பார்த்ததே கிடையாது. அவன் பாவ சங்கீர்த்தனம் செய்ததே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மனிதன், அநியாய வட்டி வாங்கியவன், வட்டிக்கு மேல் வட்டி போட்டு ரூபாய் சேர்த்தவன், எந்த வழியிலும் சம்பாத்தியம் செய்யலாம் என்கின்ற அளவிலே தன்னுடைய சொத்தை சேர்த்தவன். இவனுக்கு நான் எப்படி 4 நல்ல வார்த்தைகள் சொல்வது? அவருடைய மனச்சாட்சி குத்தியது. எனவே வந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் சொன்னார், ஐயா தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், ஆணை விடுங்கள், வேறு யாரையாவது பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்தோனியார் முன்னுரைக்கின்றார் தீர்க்க தரிசனமாக. விடவில்லை அவர்கள். நண்பர்கள் எல்லாம் வற்புறுத்த தொடங்கினார்கள். கட்டாயம் நீங்கள் தான் வர வேண்டும், மறையுரை ஆற்ற வேண்டும், அடக்கச் சடங்கை நடத்த வேண்டும் என்று விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டார்கள். எனவே அந்தோனியார் ஒரு தீர்மானத்தோடு சென்றார். என்ன செய்ய வேண்டும், எதை சொல்ல வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். எனவே அவர் சென்றார். அடக்க சடங்கு எல்லாம் தயாராகி கொண்டிருந்தது. பெண்கள் எல்லாம் மார்பிலே அடித்துக் கொண்டு கதறிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்கள் கூட்டம் ஒரு கரையிலே முணுமுணுத்துக் கொண்டிருக்கின்றது. நல்லதும் பேசினார்கள், கெட்டதும் பேசினார்கள். இந்த கூட்டத்திற்குள்ளே புனித அந்தோனியார் நுழைந்த உடனே நிசப்தமான அமைதி. அந்தோனியார் அந்த பெட்டிக்கு முன்னாலே நின்று மறையுரையாற்ற ஆரம்பித்தார். மக்கள் எல்லாம் அமர்ந்து தங்களுடைய அழுகை கண்ணீர்களை கொஞ்ச நேரம் நிறுத்தி, தாங்கள் அடித்த அந்த முணுமுணுப்புகளை எல்லாம் நிறுத்திவிட்டு அந்தோனியார் என்ன சொல்லுகின்றார் என்பதை முழு கவனம் செலுத்த ஆரம்பித்தார்கள். அந்தோனியார் எடுத்த எடுப்பிலே வேதாகமத்தினுடைய ஒரு வார்த்தையை சொல்லி தன்னுடைய மறையுரையை ஆரம்பித்தார். அந்த வார்த்தைகள் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்திலே சொன்னார், உன் செல்வம் எங்கிருக்கின்றதோ அங்கேயே உன் இதயமும் இருக்கும். இது ஆண்டவருடைய வார்த்தைகள். மனிதனே, உன் செல்வம் எங்கே இருக்கின்றதோ அங்கேதான் உன்னுடைய இருதயமும் இருக்கும் என்று ஆண்டவர் பரிசேயர்களை சாடுகின்ற பொழுது சொன்ன வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை தன்னுடைய மறையுரையின் மையப்பொருளாக எடுத்துக்கொண்டார். சாற்றி அடி போல் இருந்தது அவருடைய மறையுரை. 4 வார்த்தைகள் நறுக்கென்று நல்ல வார்த்தைகள் சொல்வார் என்று எதிர்பார்த்திருக்க, அந்த அயோக்கியனுடைய வாழ்வை பிட்டு பிட்டு வைத்தார். அவன் எப்படி பணம் சேர்த்தான் என்பதை எல்லாம் பிட்டு பிட்டு வைத்தார். தீர்க்க தரிசனமாக தான் பரிசுத்த ஆவியினால் நிரப்ப பெற்றவராக மெய் மறந்து பரவசத்திலே பல காரியங்களை வெளியிட்டார். கூட்டமெல்லாம் முணுமுணுத்தது. இது என்ன அநாகரிகமான காரியம்? இவரை வம்புக்கல்லவா நாம் கூட்டி வந்தோம். 4 நல்ல வார்த்தைகள் சொல்லுவதற்கு பதிலாக நாற்றமடிக்கின்ற வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றாரே என்றெல்லாம் மக்களுடைய கூட்டம் முணுமுணுக்க ஆரம்பித்தது. அவர் பக்கத்திலே முண்டி அடித்துக் கொண்டு வாலிபர்கள் வந்தார்கள் நெருக்க. அப்பொழுது அந்தோனியார் சொன்னார், உண்மையில் உண்மையாக சொல்லுகிறேன், இந்த செல்வந்தனுடைய இருதயம் இவன் இருதயம் இருக்க வேண்டிய இடத்திலே இல்லை. அவனுடைய வீட்டிலே போய் அவனுடைய பணப்பெட்டியை திறந்து பாருங்கள், அவனுடைய இதயம் அவன் பணப்பெட்டியிலே இருக்கின்றது என்று நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று உறுதியாக சொன்னார் புனித அந்தோனியார். வாலிபர்கள் எல்லாம் பார்த்துதான் விடுவோமே என்று சவாலாக எடுத்துக்கொண்டு அந்த பிணப்பெட்டியிலே படுத்திருந்த அந்த ஆண்ஸ், அந்த செல்வந்தன் கோடீஸ்வரனுடைய மேலிருந்த ஆடையை விலக்கி அவன் இருதயம் இருந்த அந்த இடது பக்கத்தை பார்க்கின்றார்கள். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்ன ஆச்சரியம், என்ன விந்தை! அறிவாள் கொண்டு கிழித்து எடுத்தது போல அவனுடைய இதயமானது பிளவுண்டிருந்தது. இருதயத்தை காணும். ஓடினார்கள் அவனுடைய வீட்டிற்கு, கதவை திறந்தார்கள், அவனுடைய பணப்பெட்டியை சாவி போட்டு திறந்தார்கள். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஏகப்பட்ட பணம், கோடி கோடியாக சேர்த்த பணம். அந்த பணத்தின் மேலே அந்த செல்வந்தனுடைய இதயம் துடிதுடித்துக் கொண்டிருந்தது. பார்த்தவர்கள் எல்லாம் அதிசயித்தார்கள். உன் செல்வம் எங்கே இருக்கின்றதோ அங்கேயே உன் இருதயமும் இருக்கும் என்று கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மனிதருடைய உள்ளங்களையும் மனிதனுடைய உள் ஆழத்தையும் ஊடுருவி செல்கின்ற பாக்கியத்தை ஆண்டவர் அவர் கொடுத்திருந்ததினாலே நல்லவர்களும் வந்தார்கள் இவருடைய மறையுரையை கேட்க, பொல்லாதவர்களும் இவருடைய மறையுரையை கேட்க வந்தார்கள். இவரை மதித்தவர்களும் வந்தார்கள், இவரை மிதிப்பவர்களும் வந்தார்கள், விபச்சாரிகளும் வந்தார்கள், நல்லொழுக்கம் வாழ்பவர்களும் வந்தார்கள், பணக்காரர்களும் வந்தார்கள், பாமரர்களும் வந்தார்கள், படித்தவர்களும் வந்தார்கள், ஒன்றுமில்லாதவர்களும் வந்தார்கள். இன்னும் ஆச்சரியமான காரியம், திருடர்களும் அவருடைய மறையுரை கேட்க வந்தார்கள். ஒரு நாள் மறையுரை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். ஒரு திருடர் குழுவாக சேர்ந்து கொண்டு திருடுபவர்கள்
இவர்கள் என்ன நினைத்தார்கள்? அந்தோனியார் மறையுரை ஆற்றுகின்ற பொழுது நெருக்கடியான ஒரு கூட்டம் இருக்கின்றதை அவ்வப்பொழுது இவர்கள் பார்க்கின்றார்கள். இந்த மனிதனை சுற்றி எப்பொழுதும் ஆயிரக்கணக்கான மக்கள் நெருக்கிக் கொண்டு நிற்கின்றார்கள். நாம் திருடுவதற்கு சரியான சந்தர்ப்பம் இதுதான் என்று ஒரு திருட்டு கூட்டம் திட்டமிட்டுக் கொண்டு ஒரு நாள் அந்தோனியார் பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே தங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, பணம் பறிப்பதற்காக கூட்ட நெரிசலிலே மக்கள் எல்லாம் மெய்மறந்து அந்தோனியாருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது திருட வேண்டும், களவாட வேண்டும் என்கின்ற திட்டத்தோடு வந்திருந்தது அந்த கூட்டம். அப்பொழுது ஆண்டவருடைய புனித அந்தோனியார் வேதத்திலிருந்து போதித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த உலகத்திலே நல்ல முறையிலே செல்வம் சம்பாதித்துக் கொள், இல்லை என்றால் மறு உலகிலே நிலைக்காது, புழுவும் பூச்சியும் அரித்துவிடும், திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள், எனவே வானகத்திலே உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் என்று சொன்னார். இதை பற்றிய மறையுரையை விரிவாக சொல்ல ஆரம்பித்ததை கேட்க திரும்பி மனம் திரும்பினார்கள் திருடர்கள். எப்படி திருட வேண்டும், கொள்ளையடிக்க வேண்டும் என்று வந்தவர்கள் மறையுரை முடிந்தவுடனே அந்தோனியாருடைய காலடியிலே விழுந்தார்கள். ஐயா, நாங்கள் எல்லாம் திருடர்கள், எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், மனம் வருந்தி கண்ணீர் விடுங்கள். வலது பக்கத்து சிலுவையிலே அறையப்பட்டிருந்தானே தீஸ்மாஸ் கள்வன், அவனை ஒரே வார்த்தையிலே இன்றே என்னோடு பரவரியிலே இருப்பாய் என்று தீர்க்க தரிசனமாக சொன்ன ஆண்டவர் உங்களுக்கும் சொல்லுகின்றார், மனம் வருந்தி கசிந்துரி அழுங்கள், கண்ணீர் விடுங்கள், உங்களுடைய ஆன்மா பரவதி அடையும் என்று திருடர்களையும் கவர்ந்து இழுக்க ஆரம்பித்தார். கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, பதுவை நகரம் புது பொலிவோடு கம்பீரமாக சமுதாயத்தை நடக்க ஆரம்பித்த அந்த நேரத்திலே 9வது கிரகோரியார் பாப்பரையிடம் இருந்து புனித அந்தோனியாருக்கு ஒரு கடிதம் வருகின்றது. அந்த கடிதத்திலே என்ன இருந்தது, என்ன கட்டளையிட்டிருந்தார், அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தாரா புனித அந்தோனியார், கீழ்ப்படிந்ததனால் நடந்த நன்மை என்ன, இதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்னால், நாளைய நாளிலே இதை பற்றி நாம் விரிவாக பார்ப்பதற்கு முன்னால், இந்த நாளிலே சொல்லப்பட்ட சிந்தனைகளை உள்ளத்திலே ஏற்ற சிந்தனைகளை வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டி ஒவ்வொருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்கள், ஏக்கங்கள், தாக்கங்கள், உங்கள் இதய எண்ண ஏக்கங்கள், இதய நற்கருத்துக்கள் நீங்கள் வைத்திருப்பீர்களே, அதையெல்லாம் ஒன்றாக சேர்த்து புனிதருடைய பாதத்திலே போட்டு ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள். ஆண்டவர் நிறையாசீர் உங்களுக்கு அளிப்பார். பதிவை பதியரான புனித அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமன். பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமன்.